நம்ம அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டியது இருக்குது. அது மாத்திரமில்லை, செயல்பட வேண்டியதும் அதிகமாக இருக்குது. நம்ம ஆர்டினரியாக ஏதோ வெளி உலகத்தில் ஒரு பக்தியாக இருக்கிற மக்கள் ஒரு கோயிலுக்கு வந்துட்டு போகிற மாதிரியே நம்ம வாழ்க்கை ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் தயவு செய்து நம்ம எப்படி ஆவிக்குரிய ரீதியில் அதை சேஞ்ச் பண்ணி உயிரோட்டம் உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக ஆதி அப்போஸ்தல நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு அனலுள்ளவர்களாக இந்த கடைசி நாட்களிலே நாம் என்ன செய்யணும்? ஆக்டிவாக மாற வேண்டும். ஏன்னா நம்முடைய சமூகத்தின் சூழ்நிலை அப்படி இருக்குது. இது நவீன யுகங்கிறோம், எல்லாருக்கும் படிப்பு போயிடுச்சு, இலவச கல்வி இருக்குது, இலவச மருத்துவம் இருக்குது, அப்படி இப்படின்னு எத்தனையோ விஷயங்களை நாம் இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட சில விஷயங்களை நான் நியூஸில் மற்ற காரியங்களில் வெளியே மக்களுடைய நிலையை நான் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் நம்ம இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. மிஷினரிகள்லாம் ஒரு காலத்தில் இப்படி மக்களுக்கெல்லாம் எஜுகேஷன் படுத்தினாங்க. அவங்களுடைய அந்த தாழ்ந்த நிலைமையை எடுத்து தூக்கி நிறுத்தினாங்க. இன்றைக்கி அவருடைய செயல்பாடெல்லாம் மங்கி போன ஒரு காலத்துக்குள்ளே வந்துட்டோம். ஒரு காலத்தில் தீவிரமாய் கிறிஸ்தவ வாழ்வியல் இருந்த சூழ்நிலையிலே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு மங்கின ஒரு சூழ்நிலையில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 4 செவத்துக்குள்ளே தான் நடக்குது, வெளியே நடக்க மாட்டேங்குது. சர்ச்சுக்குள்ளே எல்லாம் நடக்குது, ஆனால் வெளியே என்ன செய்ய மாட்டேங்குது. ஆனால் ஆண்டவர் எங்கே அனுப்புகிறாரு? வெளியே அனுப்புகிறாரு. வெளியே நீங்கள் வெளிச்சமாக இருக்கணும். ஆண்டவர் அழகா சில ஊமைகள்லாம் சொல்லும்போது யாரும் விளக்க கொளுத்தி எங்கே வைக்க மாட்டான்? கட்டிலுக்கு அடியில் கொண்டு போய் வைக்க மாட்டான். அவன் மேலே எங்கே கொண்டு போய் எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்கும்படி கொண்டு போய் விளக்கு தண்டின் மேல் வைப்பான் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் விளக்கு தண்டியில் இருக்கிறோமா, அல்லது கட்டிலுக்கடியில் எங்கேயோ கவுத்தி வச்சுருக்கிறோமா, இல்லை விளக்கை கொளுத்தி மூடி வச்சுருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ எனக்கு ரொம்ப நிறைய சம்பவங்களை இந்த உலகத்தில் பார்க்கும்போது மிகப்பெரிய பாரம். ஒரு பக்கம் சபைக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, வெளியேயும் மக்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்துலேயும் மக்கள் இப்படி இருக்கிறாங்களான்னு யோசிக்கும்போது ரொம்ப மன வருத்தத்தை உண்டாக்குறது. கடந்த வாரத்தில் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க முடியும், அவங்களுடைய அக்கா இறந்துட்டாங்க. எங்கே ஒரிசாவில் நடந்த ஒரு சம்பவம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு இன்றைக்கி சுவிசேஷம் அந்த கிராமப்புறங்களிலே எப்படியாவது ஜனங்களை எஜுகேஷன் படுத்த வேணும், கல்வியை சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு எவ்வளவோ பேர் போராடுறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மதவாதிகள், அங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களே என்ன செய்கிறாங்கன்னா அந்த மக்களுக்கு எஜுகேஷன் போய் சேர முடியாது தடுக்கிறாங்க. அவங்க அப்படியே தற்கொலை மாதிரியே இருக்கணும், எதுவுமே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்கள வச்சுருக்கிறாங்க. அப்போ தான் அவங்க அசைக்கிறபடி அவங்க அசைவாங்க. இன்றைக்கி வட மாநிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இளைஞர்களெல்லாம் பார்த்திங்கன்னா கலவரக்காரர்களாக மாற்றி ஆங்காங்கே போய் அடித்து நொறுக்கிறதும், பஞ்சாயத்து பண்ணுறதும், ஊழியக்காரங்களை மண்டையை உடைக்கிறதும் எல்லா வேலைகளும் பண்ணுறாங்க. எதனால் என்ன, அவங்களுக்கு அந்தளவுக்கு எஜுகேஷன் இல்லை. எஜுகேஷன் இல்லாததுனால அந்த மத வெறுப்பையும் தூண்டி விட்டு என்ன செய்கிறாங்க, இதனால தான் அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்காமையே இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்தின் பக்கத்தில் இருக்கிற ஒரிசாவில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயா 50 வயசு அவருக்கு நினைக்கிறேன். அவங்க அக்கா இறந்துட்டாங்க, புதைச்சிட்டாரு. அவங்க அக்காவினுடைய அக்கௌண்ட்டில் ஒரு 20,000 ரூபாய் இருந்திருக்குது. அதை போய் எடுக்கணும்னு விரும்பினவர், ஏன்னா எப்போவுமே உறவினர்கள் யாராவது இறந்துட்டா அது யார் வேணாலும் என்ன செய்யலாம், போய் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் போய் எடுக்கலாம். யாரும் இல்லை, அக்காவுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக தம்பி என்ன செய்யலாம், அக்காவினுடைய பணத்தை எடுக்க உரிமை உண்டு. அதை அவர் எடுக்க போயிருக்கிறார். அங்கே இருக்கிற நபர்கள் எவிடன்ஸ் கொண்டு வா, உங்கள் அக்கா இறந்ததுக்கு ஆதாரம் என்ன இருக்குது, தந்தினா எவிடன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்கிறோம், உன் பணத்தை எடுத்து தர்றோம் அப்படின்னு இருக்காரு. அவர் உடனே அவருக்கு எதுவும் புரியலை. அந்த அளவுக்கு அவர் இருக்கிறார் பாருங்க. இன்னுமே இந்த காலகட்டத்திலையுமே ஒரு மனிதன் இப்படி இருக்கிறாருன்னு யோசிக்கும் போது அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இப்படி தான் இருக்கிறாங்க வட மாநிலங்களில். என்ன செஞ்சுருக்காருன்னா எவிடன்ஸ் கேட்குறாங்க, அக்கா இறந்ததுக்கு அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, இறப்பு சான்றிதழ் வேணும், அல்லது நீ தான் அவங்க தம்பி அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. அதை விவரமாகவும் அவங்க சொல்லவும் இல்லை. இதை சொன்ன உடனே அவருக்கு என்ன செஞ்சிட்டாருன்னா, ஏற்கனவே புதைக்கப்பட்ட அக்காவை போய் தோண்டி எடுத்து பேங்குக்கு தூக்கிட்டு வந்துட்டார், மூட்டை கட்டி. அதை நினைக்கும் போது எல்லாம் பயந்து ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க, ஐயோ அப்படின்னு ஓடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய கோணிச்சாக்கு எடுத்து தலையோடு சேர்த்து போத்திட்டாரு. அது இடுப்பு வரைக்கும் தான் அந்த கோணிச்சாக்கு இருக்குது. இடுப்புக்கு கீழே எலும்பு அப்படியே தெரியுது. அந்த பாடிங்குற முழுமையாக அது வந்து மக்களை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சிலெல்லாம் சுத்தமாக எலும்பு கூடுனா ஓரளவுக்கு என்ன செஞ்சுருக்கும், மக்கி எலும்பு மட்டுமே இருக்கும். ஆனால் அங்கங்கே சதைகள் அங்கங்கே இருக்குது, அந்தளவுக்கு தான் இருக்குது. அது அதிகபட்சமாக ஒரு 5 மாதமோ என்னமோ தான் ஆயிருக்கு புதைக்கப்பட்டு. தூக்கிட்டு வந்துட்டார் அக்காவை. யோசிக்கும் போது எந்த அளவுக்கு இன்றைக்கி மனிதர்கள் இருக்கிறாங்க. இன்னுமே இவங்களுக்கு நமக்கு எஜுகேஷன் படுத்தலையே, இன்னுமே இவங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையேன்னு ரொம்ப நொந்து போனேன். இன்னும் சில வடமாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே நரபலி கொடுக்குற சில வழக்கங்கள்லாம் வச்சுருக்குறாங்க. உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா, உன் குடும்பம் சாபம் போகணும்னா நீ என்ன செய்யணும், நரபலி கொடுக்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மேஜிக் ஆக்டை அவங்களுக்காக தான் கொண்டு வந்தது. அகோரிகள் ஆக்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற அகோரிகள் என்ன செய்கிறாங்கன்னா, அப்பாவி மக்களை, அங்கே இருக்கிற மக்களை மனுஷனையே பலி கொடுக்குற என்ன செய்கிறாங்க, சில சடங்குகளுக்குள்ளே தள்ளிடுறாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஐயா என் குடும்பத்தில் இந்த பிரச்சனை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால், உன் குடும்பத்துக்குள்ளே உன் ரத்த உறவு சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் ரத்த பலி கொடு அப்படின்னொன்னே நிறைய வட மாநிலங்களை இப்படி அடிக்கடி சில விஷயங்களை பார்க்குறோம். கொண்டு போய் பலி கொடுக்குற விஷயத்தையெல்லாம் பார்க்க தான் செய்கிறோம். இந்த காலகட்டத்திலும் மக்கள் இன்றைக்கி அப்படி இருக்கிறாங்க. ஏன் படித்தவன், நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறவன், குடும்பமே நல்லா படித்த குடும்பம், அந்த குடும்பம் என்ன செய்யிருக்கு, வெப்சைட்டில் ஏலியன் கூட நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஏலியன் கூட தொடர்ச்சியாக பேசிகிட்டே வந்திருக்காங்க. அந்த ஏலியன் சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அவங்க. அந்த ஏலியன் பேசியிருக்குது, அது மேல் அதீத நம்பிக்கை. ஏதோ எங்கேருந்தோ ஏதோ ஒரு இதில் இருந்து அந்த ஏலியன் பேசுகிறது அப்படின்னு இவங்க அதுக்கெல்லாம் கீழ்ப்படிச்சிருக்காங்க. அந்த சில விஷயங்கள் கீழ்ப்படியும் போது அந்த ஏலியன் சொன்ன ஆசீர்வாதம் குடும்பத்தில் நடக்கிறது போலே அவங்களுக்கு தெரியுது. இப்படியே போயிட்டு இருந்தவங்க ஒரு நாள் ஏலியன் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் எல்லோரும் மறிச்சிட்டிங்கன்னா ஏன் இருக்கிற புதிய கேலக்சிக்கு வந்துடுவீங்க, இந்த புதிய கேலக்சி ஃபுல்லாகவே தங்கமாக தான் இருக்குது, வைரமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்குது. நல்லா படித்தவன் என்ன செஞ்சான், அதை நம்பி குடும்பமே கிட்டத்தட்ட ஒரு 8 பேரோ 11 பேரை நினைக்கிறேன், ஒரே வீட்டை தூக்கு போட்டு தொங்கிட்டாங்க. அப்படியே இதை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அன்றைக்கி காவல்துறைக்கு ஒரு பெரிய சவாலாயிருச்சு. வர்றாங்க, குடும்பமே தூக்கு போட்டு தொங்குது. யாராவது ஒருத்தர் திருட வந்தாங்கன்னா அடிச்சிருப்பாங்க, எதாவது உடைச்சிருப்பாங்க, உள்ள ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். எதுவுமே இல்லை, எல்லாம் அப்படி அப்படியே இருக்குது அழகா. ஆனால் அத்தனை பேரும் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பேரும் அப்படியே வரிசையாக தூக்கு போட்டு தொங்குறாங்க. குழந்தைகளை தூக்கு போட்டு அந்த குடும்ப தலைவர் எல்லாத்தையும் தூக்கு போட்டு தொங்க வச்சுட்டு கடைசியாக இவரும் தூக்கு போட்டு தொங்கிட்டார். விசாரணையில் தான் அது தெரிய வந்துச்சு. அந்த அளவுக்கு எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக யோசித்து குடும்பமாக முடிவு எடுத்துருக்காங்க. எத்தனைங்க ஒருத்தனுக்கு கூட அறிவில்லையா அப்படின்னு, எத்தனை எல்லாம் படித்தவங்க. இதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது நம்முடைய தேசத்தின் நிலைமையை நாம் புரிந்து கொண்டு அதிகமாக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும், முடிஞ்ச அளவுக்கு தீவிரமாக செயல்படணும். அவங்க கண்களை திறக்க நான் என்ன செய்யலாம், ஒரு சின்ன காரியம் நினைக்காதீங்க. ஏதோ ஒரு இதில் கர்த்தர் உங்களை நிச்சயமாக என்ன செய்ய முடியும். ஏன்னா இந்த நாட்டில் பெரிய பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்கன்னா சாமானியர்கள் தான். அவர்கள் கர்த்தருக்காக அர்ப்பணிக்கும் போது அந்த சாமானியர்களை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஆப்பிரிக்கா தேசத்தில் 2 குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த ஊருக்கு சாபம் சொல்லி 2 குழந்தை தூக்கி காட்டில் வீசிடுவாங்களாம். காட்டு நாய்களுக்கும் சிறுத்தைகளுக்கும் பலி கொடுத்துருவாங்க அந்த 2 குழந்தைங்க. ஏன்னா அவங்களுடைய நினைப்பு என்ன, 2 குழந்தை பிறந்ததால ஊருக்கு சாபம் பிடிச்சிருச்சோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. ஒரு பெண்மணி, நம்ம ஊர்லாம் யோசிப்போம் இந்த பொம்பளையால் என்ன செய்ய முடியும். ஒரு பெண் போகிறாங்க பெறப்பட்ட அந்த தேசத்துக்கு, பெறப்பட்டு போய் அங்கே போராடி அவங்களுக்கு எஜுகேஷன் கொடுத்து அவங்கள கத்தரை கொடுத்து வேதத்தினுடைய மகத்துவத்தை கொடுத்து அந்த மூட நம்பிக்கை அந்த தேசத்திலிருந்து ஒழிச்சாங்க. ஒரு மிஷினரி பெண்மணி. யோசிச்சு பாரு. நம்மளால் முடியாது அப்படின்னு இல்லை, நாம் நினச்சி செயல்பட்டால் நிச்சயமாக முடியும். நம்ம அதிகமாக இதுக்காண்டி ஜெபிக்கணும், செயல்படணும். நம்ம தேசத்தில் எத்தனையோ மூட நம்பிக்கைகளை மிஷினரிகளை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒழிச்சிருக்காங்க தான். நிறைய சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் சோர்வு உண்டாகுது. ஏன் அப்படின்னா பல சமயங்களில் நம்ம என்ன தான் இங்கே செயல்பட்டாலும் யாரும் நம்மளை புரிஞ்சுக்கிறது இல்லை, மதமாற்றுறாங்க, ஒதுக்குறாங்க, அடிக்கிறாங்க அப்படிலாம் யோசிக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு உலக மனிதனுக்கே அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது சவால் கொள்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு ஏன் இப்போ வர்றதில்லை? 2000 வருஷமாக அந்த உலகத்தில் கிறிஸ்தவம் இப்படி தான் போராடிக்கிட்டு இருக்குது. அவங்க சோர்ந்து போகிறதே இல்லை. வேதம் சொல்லுது, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் எப்பக்கம், ஒரு பக்கம் 2 பக்கம் இல்லை, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. எல்லா நெருக்கத்தின் மத்தியெல்லாம் போகணும். உலகத்திலங்க நான் சமீபத்தில் ஒரு வீடியோ காணொலியை பார்த்தேன். அந்த சகோதரர் பார்த்தீங்கன்னா கை உடஞ்சி இருக்கிறாரு. கை உடஞ்சி போச்சு. என்னடா உடஞ்சாரு, எதுவும் பிரச்சனைக்கு போனாரா, வேறு எதுவும் பிரச்சனையா? இல்லை. அவர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா,
அவருடைய வேலையே என்னென்னா அந்த ரெஸ்கியூ பண்ணுறது. வெளியே வந்து புத்தி சுவாதனம் இல்லாமல் அலைவாங்க பார்த்தீங்களா, பல மாதங்களாக வருடங்களாக குளிச்சிருக்க மாட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைவாங்க, முடியெல்லாம் அப்படியே வளர்ந்து கிடக்கும், வெளியெல்லாம் அப்படியே பைத்தியம் பிடிச்சமா அங்கங்கே அலைஞ்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. இவருடைய வேலையை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியான ஆட்களை கண்டுபிடிப்பது. எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த நபர்களை போய் கண்டுபிடிச்சு அவங்கள முடி திருத்தம் செய்து அவங்கள குளிப்பாட்டுறாரு, உட்கார வச்சு குளிப்பாட்டுறாரு. அவர் யோசிச்சு பாருங்க, பல மாதங்களாக அவர் என்ன செய்யலை, குளிக்கலை, நாத்தம் பிடிச்ச உடம்பு, சரியாக சோறு சாப்பிடல, முடியெல்லாம் பரட்டையாக வளர்ந்து போயிருக்குது. தேடி கண்டுபிடிச்சி என்ன செய்கிறாருன்னா அவங்கள ஃபஸ்ட்டு வந்து முடியை நல்லா அழகாக அவரே உட்காந்து முடியை வெட்டி விட்டு அழகாக அவர் நல்லா சோப்பு போட்டு குளிக்க வச்சு நல்ல புது ட்ரெஸ்ஸை உடுத்தி வச்சு, இதுதான் அவருடைய இது. அவங்கள ரெஸ்கியூ பண்ணி அவங்கள சேவ் பண்ணணும், அவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவர் செய்தார். அவர் அப்போ ஒரு நபரை இப்படி கண்டுபிடிச்சி அவரை வந்து முடி திருத்தம் செய்து அவர் குளிப்பாட்டணும் இழுக்கும்போது அந்த நபர் பிடிச்சி அவரை வேகமான பைத்தியம் தானே, நல்லது செய்ய வர்றது இவருக்கு என்ன தெரியும், நமக்கு நல்லது இவர் செய்ய வர்றாரு, நம்மளை குளிப்பாட்ட ஆசைப்படுறாரு, எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆசைப்படுறாரு, ட்ரெஸ் கொடுக்க ஆசைப்படுறாரு, என்னை நல்லா இருக்குன்னு இவர் விரும்புகிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லை, புத்தி சுவாதனை பட்டவங்கல்ல. இவர் வந்த உடனே கடும் கோபம் கொண்டு வேகமாக அடிக்கிறாரு. இவர் அடியையும் தாங்கிட்டு அவரை பிடிச்சு நிப்பாட்ட முயற்சி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் வேகமாக பிடிச்சி கீழே தள்ளி விட்டார். போய் விழுந்ததில் பார்த்தீங்கன்னா இந்த பொசம் வந்து அப்படியே அந்த எலும்பு வந்து குத்திங்கிட்டு வந்துருச்சு அவருக்கு விழுந்ததில். அதுக்கப்புறம் அதை தட்டி உள்ளே இறக்கி விட்டு அதை மூட்டு போட்டு கட்டு போட்டிருக்காரு அந்த மனுஷன். அவர் விடலை அந்த பணியை. அவர் அதை ரொம்ப சந்தோஷமாகவும் கொஞ்சம் வருத்தமாகவும் அதை ஷேர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பணி, ஏன்னா அவர் செய்கிறது நல்லதுன்னு அவருக்கு தெரியுது, நான் செய்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம்னு தெரியுது. உலகத்தில் கர்த்தரை அறியாத ஒரு மனுஷன் கூட இந்த அளவுக்கு இறங்கி ஒரு மனிதனுக்கு செய்ய முடியும்னா, தேவனுடைய பிள்ளைகளாக நான் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்யும்போது என்னை வந்து மதமாத்திரம் அது இதுன்னு சொல்லி நம்ம புறக்கணித்தாலும் ஒதுக்குனாலும் அடித்தாலும், ஆனால் நாம் செய்ய வேண்டிய கடமையை என்றைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. அதெல்லாம் தாங்கி சகித்து அவங்களை எப்படியாவது ஒரு நல்வழிப்படுத்தணும், அவங்கள முன்னேற்றத்துக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிஞ்ச அளவுக்கு நம்ம போராடணும். என்னால் முடிஞ்சது, எனக்கு எந்த நாலேஜும் இல்லை, ஏதோ கர்த்தர் கொடுத்த கிருபையில் நான் போராடுறேன், நிறையா என்னால் முடிஞ்ச என்ன செய்ய முடியுமோ சொல்கிறேன். அது ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வருது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. ஒரு 2 நாளைக்கு முன்னாலெல்லாம் பயங்கரமாக என்னை ஒரு ஆள் ஃபோன் பண்ணி டென்ஷன் ஏற்றி விட்டுட்டாரு. நல்ல மனுஷன் மாதிரியே பேசி பரிசையில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகளை விட்டு பயங்கரமாக எங்கெங்கோ அது சில விஷயங்கள்லாம் வரும். நம்ம செய்யக்கூடிய சில விழிப்புணர்வு வீடியோ சில சத்தியங்களை சொல்லும்போது சிலருக்கு எங்கோ அவங்களுக்கு அது வந்து என்ன செய்யுது, அவங்கள வருத்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா கோவத்தை எங்கே காட்ட வர்றாங்க, ஆமாம் நம்மளும் தைரியமாக எல்லா வீடியோலையும் ஃபோன் நம்பரை வேறு போட்டோமா, அதனால் என்ன செய்கிறாங்க வந்துடுறாங்க. என்னால் அது முடியுது செய்கிறேன், உங்களால் தேவனுக்காக என்ன முடியுமோ அதை நம்மளால் என்ன செய்யணும், நிச்சயமாக செய்யணும், அதிகமாக ஜெபிக்கணும். அதனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தளர்த்திக்கிறாதீங்க, தயவு செய்து முடக்கிக்கிறாதீங்க. ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே செயலில்லாதவர்களாக அனல் இல்லாதவர்களாக இருந்துடாதீங்க தயவு செய்து. கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு திட்டம் இருக்குது. ஏதோ உலக மக்கள் வாழ்வதை போல வாழ்வதற்கு உங்களை ஆண்டவர் அழைக்கலை, கர்த்தருக்காக வாழ்வதற்கு அழைச்சிருக்காரு. நீங்கள் எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யும்படி தான் உங்களை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. எல்லாம் செய்யுங்க, ஆனால் எல்லாம் கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, செஞ்சு செயல்படுங்க. நம்ம போகும்போது ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நம்ம கடந்து போகணும். கர்த்தர் வரும்பொழுது நம்மளை கட்டி அணைக்கணும். அவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பெருக்கி இருக்கணும். அவர் நமக்கு கொடுத்துருக்கிற சில நன்மையான விஷயங்களை வைத்து நாம் அநேகருக்கு பிரயோஜனப்படுத்தி என்ன செஞ்சுருக்கணும். ஆமாம், இந்த உலகம் அதெல்லாம் விடாது. உலகம் என்ன செய்யும், நம்மளை பேராசைக்குள்ளே தள்ளும். ஆண்டவருக்காண்டி செலவிட விடாது, ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்க விடாது, ஆண்டவருக்காக ஒரு இடத்துக்கு போக விடாது. எல்லாம் ஏதாவது ஒரு சிந்தனை மயக்கத்தை கொடுத்து நம்மளை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அது வேலை செய்யும். ஆனால் நம்ம வேலை என்ன, தடைகளை தாண்டி உடைத்து தேவ வல்லமையினால் பெரிய காரியங்களை செய்யவே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆதி அப்போஸ்தல காலத்திலே ஆதி திருச்சபை எப்படி அனல் கொண்டதாக இருந்ததோ அதுபோல் நாமும் என்ன செய்யணும், அனல் கொண்டதாக இருக்கணும். கர்த்தர் அதற்கு தேவையான பலனை தருவார். நீங்கள் அதற்கு என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட அந்த பலனை கேட்க வேண்டும். அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக செயல்படுங்க. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்யட்டும்.